ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நாம் வெந்தயத்தை வச்சு வெந்தயக்கீரை தாங்க வீட்டிலேயே வளர்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரை அதுக்கு மேலே நல்லா செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச வெந்தயம் முளை வந்திருக்குங்க. முளை கட்டிய வெந்தயத்தை இந்த டிஷ்யூ பேப்பர் போட்ட கிண்ணத்து மேலே தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கீரைகள் சாப்பிட்றதுல விட 10 மடங்கு அதிகமாக இதில் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அது தாங்க பண்ணுறோம். இது வெந்தயம், ராகி, கடுகு, அது மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம போடலாங்க. மல்லி, பச்சை பயிறு, தட்டை பயிறு, இது மாதிரி நம்ம சிறுதானியங்களும் செய்யலாங்க. அவங்கவுங்களுக்கு எந்த தானியங்கள் பிடிச்சிருக்கோ செய்யலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெந்தயக்கீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோங்க. கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவுமே இந்த வெந்தயக்கீரை தாங்க. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதுதான் கஸ்தூரி மேத்தி. நான்வெஜ்லாம் நம்ம சமைக்கும் போது நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி விடுவாங்க இல்லைங்களா, நல்லா ஜீரணமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கஸ்தூரி மேத்தி தூவி விடுறது. நம்ம வீட்டில் இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் செட் பண்ணி 1 வீக் ஆச்சு. இப்போ எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்லேயே வளர்ந்த வெந்தயக்கீரை பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வெவ்வேறு தானியங்களில் இது மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் நாங்கள் செய்ய போகிறோங்க. அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.